ரொம்ப சூடா இருக்கே. ஐயோ ரொம்ப சூடா இருக்கே. யாராது யாரது? படு வேகத்துல சுத்துற புத்தம் புது ஃபேனு. அட்டகாசம். இத்த யாரும் அனுப்பி வச்சிருப்பாங்க? இந்த பக்கம் விக்கு அந்த பக்கம். ஹேய் லாகர் வீக், அட சொல்லுங்க முதலாளி. உனக்கு அனுப்பி வச்ச ஃபேன் கிடைச்சதா? ஓ நீங்க தான் அனுப்பி வச்சிக்கலாம். நீங்க ரொம்ப நல்லவருங்க ஐயா. வெட்டித்தனமா இருக்காத. ஒழுங்கா போய் வேலைய பார்த்து இந்த வாரம் வர வேண்டிய கோட்டாவை அனுப்பி வை. உத்தரவு ஐயா, நான் பாத்துக்கிறேன். சொல்லிட்டீங்கல்ல, வெட்டி கூறு போட்டுறேங்க ஐயா. அடடடடா, சொர்க்க மாதிரியே இருக்கு. என்ன விட கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு சூப்பர் கூலான ஃபேன் இருக்குதுங்க. இது நல்லா இருக்கே. விசிறி பறந்துடுச்சு. என்னடா இது, நம்ம நினைச்சதை விட இந்த ஃபேன் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஒருவேளை இதோட ஸ்பீடை நாம இன்னும் அதிகரிச்சோம்னா இந்த ஃபேனை வச்சு அப்படியே உங்க ரெண்டு பேரையும் கட்டி பறக்க விட்டுருவன்ல. செஞ்சு முடிச்சிருவோம். இப்போ இது அட்டகாசமான ஃபேன் இருக்கிறதுனால இனி அந்த கரடிக்கு வந்து நம்மள தாக்கினாலும் எந்த பிரச்சனையும் இல்லடாப்பா. சரி, இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? திரும்பவும் என் தூக்கத்தை கெடுத்தது யாரு? லாகர் வீக் சொன்னா கேட்க முடியா? நிறுத்துடா. இன்னைக்கு பார்த்து இவ்வளவு வெக்கையா இருக்கு. இவ்வளவு சூட்ல இந்த டெஸ்ட் வேற நம்ம போடணுமா? லாகர் வீக் போட்ட சும்மா விட மாட்டேன். என்னது அது? இந்த மாதிரி பண்ணாத, நிறுத்து. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா உன்னை தொலைச்சிருவேன். பிராம்பல், என்ன சத்தம் அது? அடச்சா, திரும்ப வந்த விக்குதானா? பரவாயில்ல, இப்பயாவது நம்ம சேஃபா இருக்கோம்ல. இப்ப போதுமாடா, திரும்ப வந்தனா தொலைச்சு போடுடா. லாகர் வீக், அப்படியே காத்துல பறந்துரு. என்னடா நடக்குதுங்க? என்னது இது? இவ்வளவு பலமான கத்தி எங்க இருந்து வருது? என்னடா கண்ணா, உன்னால இதையே தாக்கு பிடிக்க முடியலையா? என்னடா ஆச்சு இதுக்கு? பாதுகாப்புக்கு ஏதாவது பண்ணணுமே. இது போதும்டா.
என்ன அழகா இருக்கு. இப்ப இந்த ஃபேனுக்குள்ள வந்து எதுவும் சிக்காது இல்ல. ஆனா எதுக்காக இந்த மாதிரி கம்பி கட்டாம விட்டு வச்சாங்க? நாம போட்ட பிளான் நல்லா தானே இருக்கு. சரி, இப்போ அதை நடத்தி பாத்திர வேண்டியதுதான்டா. திமிரு பிடிச்ச கரடுகளா, எங்க இருந்தாலும் சரி வெளியே வாங்கடா. என்னோட அப்டேட் செய்யப்பட்ட 2000 மாடல் ஃபேன் உங்ககிட்ட காட்டுற, வெளியே வந்து பாருங்கடா. ஏடா இருக்கீங்களா இல்லையா? உனக்கு ஏதாவது கேக்குதோ? வெளியே வாங்கடா, திமிரு பிடிச்சவங்களா. வாங்கடா விளையாடலாம். ஓ, இடம் வந்து அடிக்க மாட்டியாடா? லோகர்விக் உன்னை விட மாட்டேன். இதோ வந்துட்டேன்டா. ஏடா தம்பி இவ்வளவு சூடா வர? என்னது இது? காத்து போன வட்டியோட ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ணா, என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாதுடா. பிராம்பிள், எதுக்கும் கவலைப்படாத. ஐயோ! என்ன இது? என்னடா தயாரா இருக்கீங்களா? டேய் லோகர்விக், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னடா தம்பி, இது வெறும் ட்ரைலர் தான்மா. வேண்டாம் லோகர்விக், வேண்டாம். டேய் தம்பி, இரு, நான் வந்துடுறேன். டேய் அண்ணா. யோ! யோ! டேய் அண்ணா. பிராம்பிள், நல்லா பிடிச்சுக்க தம்பி. சரிடா. இப்போ இந்த ஃபேனோட வேகத்தை அதிகப்படுத்துவோமா? பிராம்பிள், கையை விட்டுடாத. டேய் அண்ணா, என் கை வழுக்குது. என்னடா கண்டுங்களா, குட் பை சொல்லிட்டு போயிட்டு வரீங்களா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இல்ல போயிட்டு வராதீங்களா தம்பிகளா? என்னடா நடக்குது இங்க? இதுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? வாரண்டியை கொஞ்சம் அதிகமா வாங்கியிருக்கலாமோ? இப்போ இதுக்கு என்னதான்டா பிரச்சனை? ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப்டா. கொஞ்சம் விட்டுருந்தோம், இந்த இடத்தை விட்டு அப்படியே நம்ம செதறி போயிருப்போம். டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. டேய் விக்கு, உன்னை விட மாட்டோம்டா. ஒயர்ல பார்த்து கைய வைக்கணும். இத பாத்தியா? அந்த ஃபேன் இப்போ ஒர்க் ஆகல. லோகர்விக், இந்த நேரத்துல சோதிக்காத, ஸ்டார்ட் ஆயிடு. உன்னை விட மாட்டோம். கமான் கமான். அற்புதம்டா. ஓடிடுறா தம்பி. கிட்ட வாங்கடா, என்னை ஏமாத்துறாதீங்கடா கண்ணுகளா. யோ தொப்பி, என்னடா நடக்குது இங்க? தம்பி கொஞ்சம் நெல்லு, ஏதோ ஒண்ணு சரியில்லையே. யாடா இது நிக்க மாட்டேங்குது. இந்த ஃபேன்ல இருந்து காத்து பின்பக்கமா வீசுது. இங்க வரல, இங்க வருது. இங்க வரல, இங்க வருது. ஓ, இப்பதான் புரியுது. கிறுக்கு பையன், அந்த விக்கி இந்த ஃபேனோட ஒயர்ஸ தப்பா கனெக்ட் பண்ணிருக்கான்டா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஒயரண்டா பையன், காப்பாத்துங்க.
லோகர்விக் ஓடாத, இந்த வாட்டி உன்னை நான் விடவே மாட்டேன். பாத்தியா, பந்து 6 போற மாதிரி பறந்து போறான். இந்த திமிரு பிடிச்சவனிங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வாட்டி வதக்குறானுங்களே. திமிரு பிடிச்சவங்களா, உங்களை முடிக்கிறோம்டா. அடுத்த வாட்டி உங்களை என்ன பண்றான்னு பாருங்கடா, எழுதி வச்சுக்கங்கடா. சரியா? லோகர்விக், என்னாச்சு? நீ பட்ட அவமானம் எல்லாத்தையும் மறந்து இங்க வந்துட்டியா? இங்க பாத்தீங்களா வெள்ளை கொடி? என்ன எதுக்குடா அவன் வெள்ளை கொடி இந்த மாதிரி ஆட்டி காட்டுறான்? இதுதான் அமைதி கொடி தம்பி. இவன் நம்ம கிட்ட சரண்டர் ஆகறன்னு சொல்றான். சரண்டரா? சூப்பர். அதேதான். என்ன நீங்க மன்னிச்சிருக்கடா. இத பாத்தீங்களா? இத நட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான்டா. எடுத்துக்கோங்க. இனி நாம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல? என்னது ஃப்ரெண்ட்ஸா? நமக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கால, அப்ப அவனை ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம். இருக்கு பையன், நம்ம கரடிகளுக்கு இருக்கிற கோட்பாட மறந்துடாத. புரியுதா? ப்ரோயர், ஒரு எதிரி நமக்கு ஃப்ரெண்டானா நல்லது தானே. இது நல்லா இருக்குல்ல? ஆமா. டேய் முட்டா பசங்களா, அவங்க இப்ப அவங்க வேலையை பார்க்கட்டும், நாம இப்ப நம்ம வேலையை பார்ப்போம். எங்க போனா அவன்? யாருக்கு தெரியும்? சரி வா, அவனை போய் கண்டுபிடிக்கலாம். எங்க போனோ? அதோ அவன் அங்க இருக்கான் பாத்தியா? லோகர்விக், சுவையான நட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ இப்படி நல்லவனா மாறினது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால நாங்க உன்னை மன்னிச்சிட்டோம். லோகர்விக், எங்கடா போற நீ? அது வந்து என்னோட தலை வந்து இப்ப அத பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, அது உங்க மன பிராந்தி. செயின்சாவா? அப்ப இதுதான் உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்களா? நான் சொல்ல வரத கேளுங்க ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விடு, என்ன விடு. ஒண்ணு தெரியுமா, ஒண்ணு நான் விட போறது இல்ல. ஏடா கிட்ட வச்சு ஏதாவது பண்ண போறீங்களா? என்னடா பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? எஸ்கேப். எங்களை ஏமாத்திட்டு உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாதுடா. உன்னை வெளுத்து வாங்க போறேன். இப்ப பாரு. சும்மா சொன்ன, ஒரு நட்ஸ் இருக்கு பாத்தியா? இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். டேய் பிராமல் பைத்தியக்காரா, என்ன பிளாடுறியா? டேய் தம்பி, பிராமல் போகாத, நில்லு. நான் தர மாட்டேன், போடா. நல்ல வேலை என் வயிறு எழுப்பி விட்டுருச்சு. டேய் அண்ணா, எழுந்துடுறா. லஞ்ச் டைம் வந்துருச்சு, சாப்பிடலாமா? சரிடா தம்பி, இரு நான் எழுந்திருக்கிறேன். அந்த ஸ்மெல் பாத்தியா? வணக்கம் யா மாப்ள, லாகர்விக் கிட்ட இருந்து. டேய் அண்ணா, இந்த லோகர்விக் நல்ல சாப்பாடா கொண்டு வந்திருக்கான்டா. நிச்சயமா இதுக்கு பின்னாடி அவன் வேற ஏதாவது வச்சிருப்பான். பின்னாடி என்னடா வச்சிருப்போம்? சத்தியமா போன வாட்டி பண்ண மாதிரி நான் பண்ண மாட்டேன் ஐயா. என்ன கொஞ்சமாவது நம்புங்க.
பாத்தீங்களா, பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் நான் இப்ப வந்தேன். இது எல்லாமே gluten free, அதனால சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுருங்க. கண்டிப்பா நல்ல சுவையா இருக்கும். கொஞ்சம் இரு தம்பி. அப்பவே நினைச்சோண்டா, இந்த பிரயரை கவுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதான பார்த்தேன், உங்களுக்கு என் மேல இன்னமும் நம்பிக்கை வரல. இதோ பாருங்க. டேய் அண்ணா, இந்த வாட்டி அவன் எதுவும் பண்ண மாட்டான்டா, அவனை நம்புடா. Come on guys, சாப்பிட்டு பாருங்க ஐயா. டேய் அண்ணா, இந்த மாதிரி எல்லாம் சின்சியரா இருக்காதடா, முதல்ல நீ சாப்பிடுறா. சரி தம்பி, நீ சொல்ற, நான் சாப்பிடுறேன். நல்லாதான் இருக்கு. என்னடா தம்பிகளா, இந்த தூக்கத்துல இருந்து உங்களால எழுந்திருக்கவே முடியாதுடா. சூப்பரு, நல்ல சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கடா. சரியா? தூங்குடா செல்லம், தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சிடாத. நல்லா தூங்கு, கனவு கண்டு நல்லா தூங்கு. இவன் எழுந்துட்டு இருக்கானே. இப்படி இருக்கும்போது எப்படா மரத்தை வெட்டுறது? கிட்டக்கா இருந்தா பிரச்சனை. இப்ப பாருடா. சரி, இந்த மரத்தை வெட்டுவோம். நாம இங்க இருக்கிறதுனால அவங்க காது கேட்காது. என்னப்பாவுக்கு சாப்பாட்டை கொடுத்து எங்களை தூங்க வச்சிடலான்னு கனவு கண்டியா? ஆனா இந்நேரத்துக்கு நீங்க தூங்கி இருக்கணுமாடா. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு இன்னமும் பசி எடுக்குதுலடா. அதுக்கு தாண்டா இதை வச்சிருக்கேன். இது நல்லா அட்டகாசமா இருக்கும். இந்த பாத்தீங்களாடா, என்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இது பிடிக்கும்ல? நல்ல டேஸ்டா இருக்காடா. நான் இதுக்குள்ள ஏமாற மாட்டேன். கடைசியா நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிறேன்டா. எனக்கு இருக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கோம். நெல்லு அருமையான குரல்ல பாட்டு பாடுறதா கேக்குறியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், வாங்கிக்க. என்ன தைரியடா உங்களுக்கு? நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. அடே ஓடாம அங்கிட்டே நில்லுங்கடா. நான் வார கணக்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். விழுந்ததுல இடுப்பு உடைஞ்சிருச்சு. இங்க இருக்கடா நீ. மாட்டியாடா? அச்சச்சோ, இப்போ சிக்கனியா மிஸ்டர் ஈபர்ட். யாரா அது? அது யாரா இருந்தா உனக்கு என்னடா? இதாண்டா உனக்கு கடைசி தருணங்கள். டேய், என்னடா பேசுற? ஏன்டா எனக்கு மட்டும் கடைசியில இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? சூப்பர்.
சரி நாம போய் வேலைய ஆரம்பிப்போம். என்னடா மழை பெய்யுது? அச்சோ. அப்படின்னா இன்னைக்கு வேலை செய்ய தேவையில்லை. இன்னைக்கு நம்ம நிம்மதியா தூங்கலாம்டா. இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. ராம்பல் வேகமா வா. படு பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வாட தம்பி, விக்கோட வீட்டுக்கு போய் நம்ம தஞ்சை படைச்சிடலாம். சரிடா. அமைதியா இருக்கியா? நாம இங்க வந்ததை அவன் பார்த்தான். அவன் எப்படா இங்க இருப்பான்? காட்டுக்குள்ள எங்கேயாவது மரம் வெட்டிக்கிட்டு இருப்பான். இரு பாப்போம். என்னடா தூங்கிட்டு இருக்கான்? இவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறானே. அப்ப தினமும் மழை பெஞ்சா இவன் இப்படிதான் தூங்குவான்ல? தினமும் மழை பெய்யணுமா? சூப்பர் ஐடியா. வாட தம்பி, நம்ம போலாம். இருடா. நாத்தம் அடிக்கிற டோஃபுடா எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா. என்னது ஹோஸ் இங்க இருக்கு? பாத்தியா? டேய் அண்ணா, அந்த லாகருக்கு கேந்திருஷ்டா, எழுந்திருஷ்டா. கதவு மூட வந்துட்டியடா தம்பி. என்ன ஒரு நல்ல தூக்கம். என்னடா இது மீன் மார்க்கெட் மாதிரி நாத்தடிக்குது. ஏதாவது துணி துவைக்க மறந்துட்டனா? அடைச்சுக்கு இதே அறைக்கு கொண்டு வந்து போட்டது. பிராமல், இங்க வாங்க. என்னடா வானம் இன்னமும் இருட்டிக்கிட்டு இருக்கு. சரி, வெதரை செக் பண்ணுவோம். அத மறந்துட்டோமே. இதுக்கு டேப் வேணும்ல? எனது திரும்பவுமா? இரு போய் பாக்குறேன். பிராமல், அங்க இருக்கிற டேப்ல இதை கனெக்ட் பண்ணி வர்றியா? சீக்கிரம் போ. என்னடா இது இப்படி மழை பெய்யுது? கொஞ்சம் விட்டு இருந்தா சிக்கிருப்போம். அப்பனா வெளியே அந்த மழை நிக்கிற வரைக்கும் நாம வேலை செய்ய தேவையில்லை. வா வா மழையே வா, திரும்ப இங்க இருந்து போயிடாத, இங்கேயே செட்டிலா இரு. என்னடா இன்னைக்கு வெளியே மழை பெய்யுதா? நாள் முழுக்க தூக்கி உடம்பெல்லாம் மறுத்து போச்சுடாப்பா. அப்ப சூரிய விட்டு நம்ம மிஸ் பண்ண போறோமா? பிராமல், தண்ணி விடுறத நீ பாத்துக்க. ஓகே, ஜாக்கிரதையா இரு. நான் பாத்துக்கிறேன். இங்க கிளியே இருக்கு. என்ன என்ன இது சத்தம்? சீக்கிரமா போனா நல்லா இருக்கும். ஆஹா, நீ ஒரு ஆட அழகண்டா. நம்ம பேருதான் விக்கு. நீ அழகனுக்கே அழகண்டா. ஆனா என்னடா இது இவ்வளவு மழை பெய்யுது?
இதே மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி போய் வேலையை பார்க்கறது? இவ்வளவு மோசமா இருக்கு. பேசாம நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதா நல்லது. அண்ணா என்ன நாம நடு காட்டுல இருக்கோம். டைம் வேற நடு ராத்திரி ஆகுது. இந்நேரத்துக்கு தூங்கணும்டா. எனக்கு வேற தூக்க கலக்கமா இருக்குடா. பிராம்பல் தைரியமா இரு தம்பி. நீயே யோசிச்சு பாரு. இன்னமும் மழை பெய்யுதுன்னு அந்த விக்க நம்ப வைக்கணும். அவன் மழை பெய்யுதுன்னு வீட்லயே இருந்தானா மரம் வெட்டுறதுக்கு போகவே மாட்டான். அப்படி போலனா அந்த விக்கோட வேலை ஒரு அடியா போயிடும். எப்படி என் புத்தி நல்லா கூரா இருக்கா? யா இல்ல அண்ணா அண்ணா நான் சும்மா சொன்னேன்டா. இந்த மாதிரி நைட்ல சுத்துறது நல்லா இருக்கு. நம்ம வெளியில சுத்தலாமா? அண்ணா நாம இங்க என்ன பண்றோம்? இப்ப நமக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு. ஓகே ரெடியா பிராம்பல்? ஓகே என்னதுடா இது? இடி இடிக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஆனா என்னடா இது மனசாட்சியே இல்லாம வாரம் முழுக்க மழை பெய்யுது, நாமளும் எந்த வேலையும் செய்யாமலே இருக்கோம். இந்த வாரம் ஒரு மரத்தை கூட நாம வெட்டவே இல்லை. இது மட்டும் முதலாளிக்கு தெரிஞ்சது, ஜோலி முடிஞ்சது. நம்ம கேலண்டருக்கு என்னடா ஆச்சு? ஹலோ லாகர்விக், இந்த மாசம் ஃபுல்லா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்னோட மரங்கள்லாம் எங்க? ஐயா வணக்கம் ஐயா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. சொல்லி தொலை. அதாவது என்ன விஷயம்னா, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். காரணம் சொல்லி எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்லங்க ஐயா. மழை பெய்யுது. மழை பெய்யுதுன்னு யாருக்கு அதுல பூ சுத்துற? என்ன? ஆனா மழை தான் பெய்யுதே. என்னடா வெயில் அடிக்குது? இது இது வந்து இது அந்த கரடி பசங்களோட வேலை தானடா. அதே தான்டா. இந்த டிவியால தாண்டா நம்ம வேலைகள்லாம் கெட்டு போச்சு. திமிரு பிடிச்சவனுங்களா, என்னையே ஏமாத்துறீங்களாடா? உங்களை விட மாட்டான்டா. இந்த வாட்டி நான் மரம் வெட்டுறதை யாராலையும் தடுக்கவே முடியாதுடா. திமிரு பிடிச்சவனுங்களா, என் வீட்டு காலண்டரை வச்சு என்ன ஏமாத்துறீங்கல்ல? இதுக்கு மேல சத்தியமா நான் ஏமாறவே மாட்டான்டா. அவனோட நெட்டு கலந்துருச்சுடா. ஆமா, மழை வேற பெய்ய மழை பிச்சு உதற போகுது. மழையை நின்று. ஓ அப்பா, யாராவது காப்பாத்துங்க. குழந்தை எப்படி தூங்குதுன்னு பாத்தியா தம்பி? சரியான சாப்பாட்டு ராம. ரிமோட்டா
பிராம்பல், விளையாட்டு காட்டலாமா? வெளியே வா. ஆனா இங்க சாப்பாடு இருக்குடா. இப்ப வேடிக்கையை நாம ஆரம்பிக்கலாமா? திமிரு பிடிச்சவங்களா உங்க மேல தானடா. இப்ப பாருங்கடா உங்களை ரெண்டு பேரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கடா. ஓடு தம்பி. டேய் குறுக்கடுங்களா, சிக்குனுங்கடா, சதச்சிருவேண்டா. ரிமோட் கண்ட்ரோலா? அப்போ செஞ்சிருவோம். இந்த வாட்டி உங்க கதையை ஒரே அடியா முடிக்கிறேன் பாருங்கடா. என்னடா சத்தம் அது? தலைய உடைக்குது. இது அவனோட வேலை தானோ? பொறுத்தது போதும். அவன் நம்ம காட்டியே கூறு போட பாக்குறான். சரி தம்பி, வா நாம போய் அந்த விக்கிக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துட்டு வருவோம். இப்படி வா. ஏன்டா நான் சொல்லாம கொள்ளாம நின்ன? நல்லா கவனி, அந்த சத்தத்தை காணோம். வினோதமா இருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். வாடா, அத அப்படியே விடு, நம்ம போய் தூங்கலாம். வா. வாடா, திரும்ப போய் நம்ம தூங்கலாம். லாகர்விக் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானா? டேய் விக்கு, இந்த வாட்டி நான் உன்னை சும்மா விட போறது இல்லடா. திரும்பவும் அது காணாம போயிடுச்சு. என்ன? அந்த திமிரு பிடிச்சவங்க இந்நேரத்துக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த கரடிக தொல்லை இல்லாததுனால இன்னைக்கு நம்ம வேலை நல்லா அற்புதமா இருக்க போகுதுடா. ஆஹா, இந்த மரம் நம்மள பார்த்து வா வான்னு கூப்பிடுதே. அச்சச்சோ, இத பத்தி உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியே ஆகணுமே. பிரையன், பிராம்பல், எழுந்திருங்க. அந்த லாகர்விக் திரும்ப வந்துட்டான். காட்டுல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கான். எழுந்திருங்க. அவன் கண்ணுல பாக்குற மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கான். எழுந்திருங்க. சீக்கிரமா வந்து தடுத்து நிறுத்துங்க. பிராம்பல், சீக்கிரமா வந்து எழுந்திரு. அவன் அந்த காட்டையே கூறு போட்டு பெரியவனே எழுந்திரு. ஏன்டா இப்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? அந்த லாகர்விக் பாக்குறதெல்லாம் வெட்டுறான். நிஜமாவா? அவன் மரத்தை எல்லாம் வெட்டுறது என் கண்ணால பார்த்தேன். பாரு, பிரேக்க விடாம வெட்டிட்டு இருக்கான். ஓடச்சா, திரும்பவும் அவன் நம்மளை ஏமாத்திட்டான். தம்பி எழுந்திரு. எல்லாம் போச்சு. நாம லேட்டா வந்துட்டோம். இந்த வாட்டி அந்த லாகர்விக் எல்லாம் மீறி போயிட்டான்டா. கொஞ்சம் இரு தம்பி, கவனி. நாம வந்து இப்ப நம்ம என்ன பண்ணணும்ங்கறது மட்டும் சொல்லுங்க. லெஃப்ட்டுக்கு போணும், ரைட்டுக்கு போணும், லெஃப்ட்டுக்கு போணும். இப்போ கோ! அட்டகாசம்டா.
அங்க பாத்தீங்களா பிளேயர்ஸ் எல்லாமே இந்த பாலை எவ்வளவு வேகமா துரத்திட்டு போறாங்கன்னு. இது சூப்பர் கேம். நம்ம டீம் ஜெயிக்க போறாங்கங்கிறது நம்மளால நம்பவே முடியல. லெஃப்ட்டுக்கு போகுது, அப்புறம் ரைட்டுக்கு போகுது. இப்போ லெஃப்ட்ல கூட போயிட்டு இருக்கு. இப்போ லெஃப்ட்டுக்கு போகுது, கொஞ்சம் கூட விளையாடவே தெரியாத கத்து குட்டிகளா. இந்த கேபிள் வேற இப்படி பண்ணுதே. சிக்னலுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிராம்பிள் கனெக்ட் பண்ணு. இப்ப லெஃப்ட் அப்புறம் ரைட். இப்ப திரும்பவும் லெஃப்ட்டுக்கு போகுது. இப்ப திரும்ப லெஃப்ட்டுக்கு போகுது. ஆஹா ரைட்டுக்கு வந்துருச்சு. இப்ப கோலை நோக்கி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பவும் ரைட்டுக்கு போயிடுச்சு. இப்ப திரும்பவும் லெஃப்ட்டுக்கு போயிடுச்சு. லெஃப்ட் ரைட்னு போயிட்டு இருக்கு. கோலை நோக்கி போகுமா? இப்ப அந்த பாலை பாஸ் பண்ணிட்டாரு. இப்ப ரைட்டுக்கு போயிடுச்சு. அப்படியே இப்ப லெஃப்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆஹா இதுதான் சூப்பர் கோல். கோல் 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 கோல். ஒழுங்கா ஓடி போல. அவன் முகத்தை பார்க்கணுமே. ஆமா அது பிரயோரா. அப்படின்னா இது எல்லாமே இவனோட வேலைதானா? எவ்வளவு அட்டகாசமா இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த லாகர் வீக் இப்ப தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருப்போம். லாகர் வீக் நான் எங்கடா ஓடுறேன்? என்னைக்காச்சும் நீ வருத்தப்படுவடா. அப்படின்னா இவனுங்க தான் ஆண்டனாவில விளையாட்டுக்கிட்டு இருக்கானுங்களா? இப்போ இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி விட்டா எல்லாமே சரியாயிடும். ஓகேடா வேலை முடிஞ்சுது. இப்ப ரைட்ல போகுது, அப்புறம் லெஃப்ட். எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது?